Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCAD 2020 வெர்ஷன் பிளேலிஸ்ட்டில் தமிழ் நம்ம வந்துட்டு அதை நம்ம வந்து AutoCAD வந்து டூல் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, டயக்ராம்ஸ் எப்படி பண்ணுறது, மாடிஃபை டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் AutoCADல என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அப்புறமா வந்துட்டு 2D ட்ராயிங்ஸ், 3D ட்ராயிங்ஸ், ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து AutoCADல நம்மளுக்கு வந்துட்டு இப்போ மெயின் டூல் வந்து நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம். AutoCADல வந்துட்டு நமக்கு டூல்ஸுங்கள் தெரிஞ்சிச்சுனாலே போதும், நம்ம வந்து அது ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகே, ஒரு டயக்ராம் எடுத்து வந்து ஐசோமெட்ரிக் வேயில் எப்படி பண்ணுறது, டயக்ராம்ஸ் இமேஜஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, PDF பிடிஎஃப்லேருந்து இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது AutoCADக்குள்ளன்றதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம AutoCADல வந்துட்டு நமக்கு ரெண்டு டூலை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இ-டிரான்ஸ்மிட் அண்ட் வந்து பப்ளிஷ்ன்ட்டு. இ-டிரான்ஸ்மிட் என்னன்னாக்கா வந்துட்டு இப்போ AutoCADல எனக்கு ஃபைல் வந்துட்டு எனக்கு இப்போ நான் யாருக்குன்னு சென்ட் பண்ணுறேன்னாக்கா எனக்கு வந்து அது ஜிப் ஃபைல் என்னால் சென்ட் பண்ண முடியும். அதனால தான் AutoCADன்றது. இப்போ நான் வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா நான் ஆட்டோ கமாண்டில் வந்து ETN கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து ET டிரான்ஸ்மிட் வருது. இந்த டிரான்ஸ்மிட்ன்றது கொடுத்துட்ட உடனே எனக்கு எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண போகிறேன். எஸ்ன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு இன்டர்சர்ஃபேஸ் இப்படி ஆகும், இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. அது இந்த ஆட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ இந்த ரெண்டு ஃபைல்ஸ் எடுத்துக்கு நான் அது வருது வந்துட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்ட உடனே அந்த ஃபைல் இப்படி ஆகிடுது. ஆட் ஃபைல்னு கொடுத்தனாக்கா இன்னும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வேணாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டு ஓகேன்றது நீங்கள் வந்து இங்கே டிரான்ஸ்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஆனால் உங்களுக்கு அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆச்சு, எனக்கு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு சேவ் ஆகட்டும். ஆனால் இப்போ எனக்கு வந்து 4 இமேஜ் எடுத்துருந்தேன், 4 இது வந்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து ஜிப் ஃபைலுன்றது உங்கள் இருக்குது பாருங்கள். இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிட்ட உடனே எனக்கு அந்த 4 ஃபைல் வந்துட்டு எனக்கு யூஸாக இருக்குது, இப்படி இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் தென் இப்போ வந்துட்டு எனக்கு இந்த 4 ஃபைல் இப்படி இருக்குது, நான் எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்க யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ண கூட இருந்தால் பண்ணிக்கலாம், ட்ரைவில் கூட அது வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு எனக்கு இப்போ நம்ம வந்து அசம்பிளி ட்ராயிங்ஸ் பண்ணியிருப்போம்னு நினச்சிக்கோங்களேன். அசம்பிளி ட்ராயிங்ஸ் ஒரு பாட்டு தான் வந்துட்டு நம்ம ஒரே மட்டும் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பதில் அட் டைம் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பதில் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பப்ளிஷ்ன்ற ஒரு ஆப்ஷன். பப்ளிஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஒன்று நம்மளுக்கு வந்து இங்கே இன்டர்சர்ஃபேஸ் நம்மளுக்கு இப்படி இருக்கும். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்மளுக்கு மெயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று நம்மளுக்கு ஷீட் நம்பர் என்ன நீங்கள் எதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா அது ஷீட் இதில் போட்டலாம். அண்ட் தென் இப்போ இதில் வந்துட்டு எனக்கு DWF PDF எது வேணும்னு கேட்குறது, எனக்கு PDF கன்வெர்ட் ஆகட்டும். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் வந்து இது இங்கே திரும்ப இந்த ஃபைல் வந்துட்டு இன்ட்டு இருக்கிறதெல்லாம் நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா அது வந்து அது நார்மல் ஃபைல் டிக் கலர் இருக்குது, திரும்ப அதுதான் நம்மளுக்கு போகிற ஃபைல். ப்ளஸ்ன்னு கொடுத்தவொடனே எனக்கு ஷீட் இது இப்படி இண்டிகேட் ஆகுது. இதில் வந்துட்டு எனக்கு எந்த ஃபைல் வேணுமா கொடுத்து அந்த ஃபைல் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்க இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி செலக்ட்னு கொடுக்குறேன். செலக்ட்னு கொடுத்தா எனக்கு லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. இதில் வந்துட்டு நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அட் டைம் எல்லாத்தையும் நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். மைனஸ்ன்றது கொடுத்துட்ட உடனே எனக்கு எல்லாம் மைனஸ் எடுத்து நோ எரர்ன்ற இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் தென் எனக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் எவ்வளோ வேணுமா கொடுத்த காப்பீஸ் அந்த காப்பீஸ் நான் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் பிளாட் சைஸ் ஸ்டாம்ப் எது எந்த வேணுமா தான் கேட்குது, எனக்கு வேண்டாம். அண்ட் தென் இதில் பப்ளிஷ்டு தி பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு ஓட்டேன். ஓகே, பப்ளிஷ் தி பேக்ரவுண்ட் அண்ட் இன்க்ளூட் தி ப்ளாட்னு கொடுத்துட்டோம். அண்ட் தென் இப்போ நான் பப்ளிஷன் கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகும்னு கேட்குது, எனக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகட்டும். அப்போ ஈஸி பண்ணுறதுக்கும் செலக்ட்னு கொடுத்துட்ட உடனே எஸ்ன்னு கொடுப்போம். அண்ட் தென் இப்போ சேவ்னு கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ ஸ்க்ரீன் வில் பி க்ளோஸ்டு, இது க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே வந்து பப்ளிஷ் சைடில் வந்து கார்னர் பப்ளிஷ் ஆகிறது காமிக்கும். அண்ட் தென் இது வந்து இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சரியாக நான் கொடுக்கல, எனக்கு உங்களுக்கு வந்து எனக்கு கிளியராக தெரியல பாருங்க. இமேஜ் இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ லோடிங் வந்து எனக்கு பப்ளிஷ்டு ஃபுல் ஆகிட்ட உடனே எனக்கு வந்துட்டு எனக்கு ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எனக்கு பப்ளிஷ் கொடுத்துட்டு உடனே எஸ் ஆகிடுச்சு, பப்ளிஷ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ நான் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃபைலிங் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம வந்துட்டு என்ன பண்ண டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் தென்